உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது mohatechintamil. நான் மோகன். ஏற்கனவே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணத சாம்சங் கேலக்ஸி M31 அந்த மொபைல் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசென்ட்லி நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். ஸோ சாம்சங் கேலக்ஸி M31 இதோடைய அன்பாக்சிங் வீடியோ தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். சாம்சங் இந்த எம் சீரிஸில் வந்து ஒரே மாதிரியான பேக்கேஜ் தான் எல்லாத்துக்கும் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இப்போ இந்த பேக்கிங்குள்ளே என்னென்ன விஷயங்கள் ரைட் பண்ணுறாங்க அப்படின்றது பேக்கிங் மேலே கொடுத்துருக்காங்க. பட் எதுக்கும் நம்ம வந்து பேக்கிங்குள்ளே போயிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னே நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்மளுடைய மொபைலில் வந்து டிஸ்பிளே ஆனதாகுது. ஸோ மொபைலில் வெளியே எடுத்துடலாம். ஸோ இது 6.4 இன்ச் கொண்ட ஃபுல் HD+ AMOLED டிஸ்பிளே. இது வந்து மெட்டாலிக் பாடியாக வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஷைனியாக ஸ்கை பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப கிரிப்பாக தான் இருக்குது என்னை பொறுத்தவரை. வெயிட் கூட அந்தளவுக்கு கிடையாதுங்க. 191 கிராம்ஸ் தான் மோஸ்ட்லி இதோடைய வெயிட்டு. அதுக்கப்புறம் பேக்கிங்கில் பார்த்தீங்கன்னா 15 வாட் அடாப்டராக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கலாம். பட் 15 வாட் ஓகே இதை பொறுத்தளவில். அதுக்கப்புறம் USB Type-C சப்போர்ட் கொண்ட இந்த USB கேபிள் வந்து கொடுத்துருக்குறாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அடுத்தது அவங்க சிம் இஜெக்டர் பின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ள வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மேனுவல் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க நம்ம வந்து படித்து பார்த்துக்கிறதுக்காக. ஸோ அதுக்கப்புறம் வேறு எதுவும் ப்ரொவைட் பண்ணலைங்க இதில். இதுதான் அவங்க வந்து மோஸ்ட்லி ப்ரொவைட் பண்ணிருக்குது இந்த சீரீஸில். இப்போ நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கிறது 8GB 128GB மாடல் ஸ்கை பிளாக் கலர். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 90,000 வரைக்கும் வரும். பட் நீங்கள் வந்து ஆஃப்லைனில் போனீங்கன்னா இன்னும் ப்ரைஸ் கூடுதலாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். அடுத்ததாக நம்ம பேக்கிங் எல்லாம் எடுத்து வச்சுட்டு மொபைல் ஓவர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ இது 6.4 இன்ச் கொண்ட ஃபுல் HD+ AMOLED டிஸ்பிளே. ஸோ இது வந்து மெட்டாலிக் பாடிங்க அவங்க கொடுத்துருக்குறது. அதுக்கப்புறம் கேமரா டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 64 மெகாபிக்சல் கேமரா, 8 மெகாபிக்சல் பார்த்தீங்கன்னா வைட் ஆங்கிள் லென்ஸ், மேக்ரோ லென்ஸ் பார்த்தீங்கன்னா 5 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. டெப்த் சென்சர் பார்த்தீங்கன்னா 5 மெகாபிக்சல். ஸோ இந்த 4 பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பேக்ரவுண்ட்லேயே உங்களுக்கு வந்து ஃப்ளாஷ் வந்து கொடுத்துருக்காங்க. பேக்ரவுண்ட் வந்து நம்மளுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரையும் கொடுத்துருக்காங்க. இதோட பாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷைனியாக கொடுத்துருந்தாலும் கையில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரிப்பாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. வெயிட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 191 கிராம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து Type-C சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டும் இதுக்குள்ள நமக்கு இருக்குது. ரைட் சைடு வந்து நம்மளுக்கு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கான ப்ளஸ் ஆர் மைனஸ்க்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா வந்து சிம் இஜெக்டருக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா மொபைல்ஸில் வர மாதிரி. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு Infinity U டிஸ்பிளேயோட வந்து 6.4 இன்ச் கொண்ட ஃபுல் HD+ AMOLED டிஸ்பிளே. ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ இப்போ நம்மளுடைய மொபைல் செட்டப்பெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமாக மொபைலுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் அவங்க வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறத போய் பார்க்கலாம். மொபைலுக்குள்ளே ஒரு சில ப்ளோட்வேர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்முடைய மொபைல் சப்போர்ட்டாக வந்து பார்க்கலாம். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் இருக்குது பாருங்கள். இது கிளிக் பண்ணதுக்கப்புறமாக Android 10ல் 1UI 2.1ல் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இதோடைய செக்யூரிட்டி பேட்ச் லெவல் எங்கே இருக்குது அப்படி செக் பண்ணி பார்க்கலாம். Android செக்யூரிட்டி பேட்ச் லெவல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் செப்டம்பர் செக்யூரிட்டி பேட்ச் மேலே இது வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் மற்றும் ஃபேஸ் அன்லாக் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து செட்டப் பண்ணிடலாம். ஸோ ஃபாஸ்ட்டாக நான் வந்து செட்டப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமாக ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் உண்மையிலே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. உங்களுக்கு டவுட்டும் தேவையில்லை. ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. நீங்களே பார்த்தீங்கன்னா கவனிக்கலாம். அதே மாதிரி ஃபேஸ் அன்லாக் பொறுத்தவரையில் அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுதுங்க. அதுலேயும் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அதுக்கப்புறமாக நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய செட்டப் பண்ணால் கேமரா செட்டப்புங்க. உண்மையிலே ஒரு டீசெண்டான கேமரா தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். 64 மெகாபிக்சல் கொண்ட மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிங்கிள் டேப்ன்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சிங்கிள் டேப்பில் ஃபோட்டோவையும் எடுத்துக்கலாம். அட் டைமில் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோவும் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் வந்து பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 விஷயங்களை பார்த்தீங்கன்னா சேம் டைமில் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் சிங்கிள் டேப்பில். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கிறது இது வந்து வீடியோங்க. உங்களுக்கு ஃபோட்டோ வேணும்னா உள்ளே நீங்கள் வந்து டேப் பண்ணி உள்ள போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோவும் ஆட்டோமேட்டிக்காக இதுக்குள்ளே சேவ் ஆனதாக ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து இண்டோரில் தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஷூட் வந்து பண்ணிட்டு இருக்கேன். பட் எனக்கு இங்கே லைட்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்தாலும் இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டிங் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. எனக்கு பர்ஃபெக்டான இமேஜஸ் பார்த்தீங்கன்னா கொடுக்குறான்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அடுத்து இரண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா நான் வந்து வைட் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா செட் பண்ணுறேன். ஸோ வைட் ஆங்கிளையும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இமேஜ் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிடைக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெப்த் சென்சாரும் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல இமேஜ் குவாலிட்டியானது நமக்கு வந்து கிடைக்குது. நீங்களே வந்து கவனிக்க முடியுது. அதுக்கப்புறம் இங்கே வந்து லைவ் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் எங்கே வேணுமோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஃபோக்கஸ் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்குள்ள இரண்டாவது முக்கியமான ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. நீங்கள் எடுத்த ஃபோட்டோஸை டேரெக்டாக இங்கேயே பார்த்து நீங்கள் வந்து எடிட் அதை பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் பிளர் பண்ணிக்கிறதுக்கும் அதுலேயே உங்களுக்கு ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா நான் வந்து லைவ் ஃபோக்கஸை வச்சு நான் வந்து எடுத்துகிறேன். ஸோ எடுத்ததுக்காக இந்த ஃபோட்டோ மேலே நான் வந்து கிளிக் பண்ணி இங்கேயே நான் வந்து எடிட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ நான் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்தா நான் வந்து பேக்ரவுண்ட் பிளர் பண்ணிக்கலாம். ஸோ பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க் பண்ணிட்டு வெறும் ஃபோட்டோ வரைக்கும் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம்.
அதுக்கப்புறமாக ரன்னிங் பிளர் வேணுன்னா கூட நீங்கள் இதுக்குள்ளே ஆப்ஷன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த லைவ் ஃபோக்கஸில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்முடைய மேக்ரோ ஷாட் எடுக்கும்போது அதோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக காட்டுது. அதில் எந்த ஒரு பிரச்சனை நம்மளுக்கு வந்து இல்லை. அதுக்கப்புறம் ஸ்லோ மோஷன், சூப்பர் ஸ்லோ மோஷன் ஆப்ஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதுக்குள்ளே நீங்கள் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 பக்கம் பார்த்தா நீங்கள் வந்து 4K வரைக்கும் வீடியோஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு நல்ல ஒரு விஷயம் இந்த மொபைலை பொறுத்தளவில். அதுக்கப்புறம் ISO லெவல் பார்த்தா நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு DSLRல எப்படி ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி ஒரு ஆப்ஷன் இங்கே இருக்குது. நீங்கள் ஈஸியாக பார்த்தா வந்து சேஞ்சஸ் பண்ணலாம். அப்பேச்சர் ஸ்பீட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலர் டோன்ஸ் பார்த்தா நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஸோ மேனுவல் ஃபோக்கஸ், நீங்கள் எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ உங்கள் மொபைல் ஷேக்கர்னாலும் அந்த ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிஸ் ஆனது ஆகாது. ஸோ அதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கலர் டோன் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ M30க்கும் 31க்கும் ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் இல்லையானாலும் இதுக்குள்ளே நிறைய குறிப்பிடத்தக்க சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பண்ணிருக்கிறாங்க. பட் உண்மையிலே ஒரு நல்ல ஒரு டீசென்ட் குவாலிட்டியான ஒரு கேமரா ஒரு 20,000 பட்ஜெட்டுக்குள்ளே நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது மறக்காமல் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். மொத்தத்தில் 20,000 பட்ஜெட்டில் ஒரு மொபைல் பார்த்து நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது கண்டிப்பாக நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். பட் இதுக்கு அப்புறம் அப்டேட் சீரிஸும் வந்திருக்கு. பட் அந்த மொபைல் பற்றி எனக்கு தெளிவாக தெரியல. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கிறதுனால இந்த மொபைல் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இதில் வந்து எனக்கு ஏதாவது நெகட்டிவாக தோணுச்சுன்னா அடுத்த வீடியோஸில் உங்களுக்கு நான் வந்து அப்டேட் வந்து பண்ணுறேன். ஸோ வீடியோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்ச லைக், ஷேர், அப்புறம் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அது உங்களுக்கு வீடியோ நானும் நன்றி, வணக்கம்.